உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பாடல் கேட்டீங்களா? எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா. சாஃப்டா அமைதியா என் உள்ளத்துல தங்கும் ஆண்டவரே அப்படி கேட்கிற பாடல் இது. இந்த பாடல் ஒன்று எல்லாம் நடக்குது அப்படி சொன்னால் தேவனை தேடுறவங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுகிறது. நான் இப்போ தான் சொன்னேனே, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அமெரிக்கன் காலேஜில் நான் வேலை பார்த்தபோது கூட இருந்த சீனியர் ஸ்டாஃப் ஒருத்தர், வாங்க ஒரு கிறிஸ்டின் மீட்டிங் நடக்குது போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டப்ப நானும் போனேன். அங்கே போனான்னு சொன்னேனே, ஒன்றும் விளங்குனதில்லை. ஆனால் இந்த பாட்டும் டியூனும் என் மனசில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ நாள் கழித்து ரட்சிக்கப்படுறேன். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாரையும் கர்த்தர் அந்தந்த காலங்களில் சந்திக்கிறாரு. ஒரு நேரம் நம்ம தீர்மானம் எடுக்கிறோம், கர்த்தருக்குள்ளே வர்றோம், கர்த்தருடைய வேலையை செய்ய வந்திருக்கிறோம். இந்த பாடல் எஃப்எம்பிபி ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட், எஃப்எம்பிபி ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்டு, அந்த அமைப்பில் இந்த எமில் ஜபசிங்கிற ஒருத்தர் அந்த காலங்களில் ஆரம்பிக்கும்போது அதில் இருந்து உண்மையாக வேலை செய்யணும்னு சொல்லி வேலை செஞ்சாலும் அநேக பாடல்களை எழுதியிருக்கிறாரு. இந்த பாடல்களெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும், ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். எதற்காக வாழ்கிறீங்க? உலகத்துக்கா, வேலைக்கா, சம்பாத்தியத்துக்கா, குடும்பத்துக்கா? இதெல்லாம் வேணும் தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கர்த்தருக்காக வாழணும் அப்படி சொன்ன ஒரு மனுஷன். அவர் பாடிய பாடல்கள் நிறையா இருக்குது. இன்னும் நம்ம ஏற்கனவே சில பாடல்களை பாடியிருக்கிறோம். அது இன்னார் பாடினதுன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த பாடல்கள் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த ஆட்கள் என்ன தீர்மானம் பண்ணாங்கன்னா, வெளிநாட்டு காசு நமக்கு வேண்டாம், உள்நாட்டில் கர்த்தர் நம்ம கொடுக்குற காசை வச்சு நம்ம இந்த ஊழியத்தை செய்யலான்னு சொல்லி தீர்மானித்தாங்க. அவங்க செய்கிறாங்க. பல ஊழியர்கள் வடநாட்டில் அங்கே இருந்து ஊழியம் செய்கிறாங்க. அதற்காக இளம் வாலிபர்கள் அல்லது கொஞ்சம் தெளிஞ்சவங்க அவங்கள தான் வெளியில் அங்கே அதாவது சபையில் கேட்டால் யார் வடநாட்டில் போய் ஊழியம் செய்கிறது அப்படின்னு கேட்டாக்கா 1-2 பேர் ஏதோ தூக்குறாங்க. அப்படி ஆட்களை கொஞ்சம் ஆயத்தம் பண்ணி அவங்களுக்கு பைபிளை போதிச்சு கர்த்தருக்குள்ளே எப்படி நிற்கணும் அப்படிங்கிறத சொல்லி, எதிர்ப்பு வரும்போது எப்படியெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் சொல்லி போதித்து பைபிளை போதிச்சு கர்த்தரை போதிச்சு அவங்கள அனுப்புகிறாங்க. அவங்கள அந்தந்த பகுதிகளில் அனுப்பி கொண்டு போய் அங்கே ஏதோ ஒரு பேஸ் ஒன்று வச்சுருக்குறாங்க. அந்த இடத்துல முதல்ல கொண்டு போய் விடுவாங்க. அப்படியே கொஞ்சம் பழகி அது அவங்க ஊழியத்தை செய்ய முன்னேறி போயிட்டுருக்குறாங்க. நிறைய இடங்கள் அந்த ஊழியங்கள் நடக்கின்றன. அதில் இப்படி போகிறவங்களுக்கு ஏதோ பண உதவி வேணும்ல. போனவுடனே இயேசுநாதர் ஐடியா வேறு, அது ரொம்ப தெளிவாக இருக்கிறவன் தான் அதை செய்ய முடியும். என் நாமத்து நிமித்தம் நீ போகிறையா, வழிக்கு பையாவது தடியாவது காசு பணம் கொண்டு போகக்கூடாது, இருந்தாலும் கொண்டு போகக்கூடாது, நீ வச்சிருந்தாலும் கொண்டு போகக்கூடாது. ஏன்னா நான் வச்சிருந்த காசை வச்சு தான் ஊழியம் செஞ்சேன் நீ சொல்லிடுவேன், சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. நீ போ, நான் உன்னை தேவைகளை சந்திப்பேன். அப்படி 2 பேராக ஒரு தடவை 70 பேரை அனுப்புனாராம். கடைசியில் திரும்பி வரும்போது கேட்டார், உங்களுக்கு ஏதாவது குறைவாக இருந்ததா? இல்லை, குறைவு இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ ரொம்ப தெளிவாக கர்த்தருக்குன்னு தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் வேலை செய்கிறது அது வேற. ஆனால் கொஞ்சம் பேர் சிறு வயதிலேயே நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன்னு வர்றப்போ அவ்வளவு தெளிவு இல்லாத போது ஆனால் கர்த்தருக்காக பிரயாசப்படுவாங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் முன்னேறுவாங்க, கர்த்தருடைய வேலையை செய்வேம்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆயத்தப்படுத்தி தான்
இங்கே இந்திய தேசத்துக்குள்ளேயே வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் பேர இந்த ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேண்ட் அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி தான் ஆங்கிலேயர்கள், அதாவது இங்கிலாந்து தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திலிருந்து அந்தந்த நாட்களில் மிஷனரிகள் இங்கே இந்திய தேசம் மட்டுமல்ல உலகில் இருந்த எல்லா தேசங்களிலும் போய் வேலை செய்தார்கள். அப்படி அவர்கள் வந்து வேலை செய்ததுனால உண்டானது தான் இந்த கிறிஸ்தவ பகுதிகள். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல், இங்கிட்டு தஞ்சாவூர், திருச்சி, இதில் எல்லாம் போய் அவங்க ஊழியம் செஞ்சதுனால அந்த இடத்துல அந்தந்த இடங்களில் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்மெல்லாம் எப்படி வந்தோம்? நமக்காக யாரோ ரத்தம் சிந்தியிருக்கிறாங்க, நமக்காக யாரோ பாடுபட்டுருக்கிறாங்க, வியர்வை சிந்தியிருக்கிறாங்க, நமக்காக யாரோ செத்துருக்குறாங்க. அநேகர் வந்து நான் திரும்பி போக மாட்டேன், என் தேசத்துக்கு திரும்பி போக மாட்டேன், செத்தால் இங்கே தான் சாவேன்னு சொல்லி இருந்த நாட்களில் சாப்பாடு இல்லாமல் அவங்க தொப்பி வச்சுருப்பாங்க. அந்த தொப்பியில் ஏதாவது பிச்சை போட்டாக்கன்னா கஞ்சி ஊற்றுனாங்கன்னா அந்த தொப்பியில் வாங்கி, ஏன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க, எந்த பாத்திரம் நம்ம ஆட்கள் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த தொப்பியில் வாங்கி அந்த கஞ்சியை குடிச்சிட்டு வாழ்ந்து ஊழியத்தை செஞ்ச நாட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் வந்தபோது நல்லா இருந்திருப்பா, பணம் வராத போது இங்கே ஏதாவது சில உதவிகள் கிடச்சா அதை வச்சு செஞ்சுருந்துருக்குறாங்க. டோனாவூர்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே அந்த ஊரில் ஒரு அம்மா வந்து வேலை செஞ்சாங்க. என்னன்னு கேட்டால், இந்த கோயிலுக்கு விட்டுருவாங்க இந்த பொம்பளை பிள்ளைகளை, தேவதாசிகள் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அங்கே இருந்துச்சு. இந்த பிள்ளைகளை கோயிலுக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாக்க அங்கே இருக்க அந்த பூசாரி அல்லது ஊர்க்காரன் அந்த பிள்ளைகளை அனுபவிக்கிற மாதிரி அப்படி தான் வந்துருந்துச்சு. அப்படி தான் நம்ம தமிழ்நாட்டு சமுதாயம். ஆனால் இப்படியெல்லாம் பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க கெடுக்கப்படுகிறார்கள்ங்கிறப்ப சில அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு கல்வி போதிச்சு அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு தொழிலையும் கற்றுக் கொடுத்து, சம்பாதிக்கிறதுக்கு தொழிலையும் கற்றுக் கொடுத்து, அவங்கள அங்கங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து, அப்படி ஒரு அம்மா அங்கே வந்து ஊழியம் செஞ்சாங்க. டோனாவூர்னு ஒன்று இருக்குது திருநெல்வேலிக்கு அங்கிட்டு. அப்படியெல்லாம் யாரோ வந்து வேலூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கேள்விப்படுறீங்க, வேலூர் மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனு. ஆமாம், அங்கே ஒரு அம்மா வந்து பெண்கள் வந்து டெலிவரி அப்போ ஆண்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, அதனால் செத்து போகிறவங்க நிறைய பேரை ஒரு அம்மா பார்த்துச்சு. ஐயோ அப்படின்னு போய் இதுக்காகவே போய் மறுபடியும் இங்கிலாந்துக்கு போய் டாக்டருக்கு படிச்சுட்டு இங்கே வந்து நான் டாக்டராக இருக்கேன், பெண்கள் இந்த மாதிரி சாக வேண்டியதில்லை, நான் டாக்டர், பெண் டாக்டர் இருந்தால் வருவாங்கன்னு சொல்லி வந்து அப்படி ஆரம்பித்தது தான் வெள்ளூர் ஹாஸ்பிட்டல். இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் 1-2 தான் நம்ம பார்க்குறோம். திண்டுக்கல்லில் கூட இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கே, நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது வந்து கூட ஆரம்பித்ததே ஒரு மிஷனரி தான், செஸ்டர்னு. இவர் வந்து ஊழியமும் செய்வார், மருத்துவமும் பார்ப்பார். வந்த டாக்டர் இவர். ரொம்ப நாள் கழித்து அங்கேருந்து சொல்லிட்டாங்க, ஏயா உன்னை நான் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்புனா நீ வாட்டுக்கு டாக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற, டாக்டராரு இல்லாட்டி சுவிசேஷம் ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதனால் இவர் சரி நான் வந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் தொழிலை விட்டுறேன்னாரு. அவர் இருந்திருந்தால் அந்த காலத்திலேயே இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அந்த காலத்திலே வந்திருக்கும். திண்டுக்கலுக்கு சேங்ஷன் ஆன அந்த மெடிக்கல் காலேஜ் தஞ்சாவூருக்கு போயிருச்சான். அப்போ ஏதோ இப்போ வந்திருக்கு நமக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஹாஸ்பிட்டல், நல்ல பில்டிங், க்ளீனாக இருக்குது, டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நல்ல வேலை பார்க்குறாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு காரியத்தை இந்த மாதிரி எந்தெந்த விதத்தில் ஊழியர்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்களோ அவங்க தாங்க செலவு பண்ணி இங்கே வேலைகள்லாம் பார்த்துருந்துருக்குறாங்க. எவ்வளோ பாடுகள் பட்டிருக்காங்க, அடி வாங்கியிருக்கிறாங்க, சிலர் அடி வாங்கி செத்துருக்குறாங்க, சிலர் நான் திரும்ப என் நாட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லி இங்கே செத்தா இங்கே சாவேன்னு அவங்க கல்லறையெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் சிலர் சொல்லுவாங்க, சில இடங்களில் கிறிஸ்தவர்கள் நல்லா இருக்காங்களா, வெளிச்சமாக இருக்காங்களா, கல்வியெல்லாம் கற்றுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா தேடி பாருங்கள், அந்த ஊரில் ஏதாவது மிஷனரிகள் கல்லறை அங்கே இருக்கும்.
அப்படின்னு சொல்லுவாங்க. மிஷனரிய கலர் அங்கே இருக்கவும் செய்யும். நம்ம ஆளுக இப்போ தான் அமெரிக்காவில் செத்தா கூட பாடி இங்கே வருது. ஆனால் அந்த காலத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்து நான் போகிறேன், உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் நான் போகிறேன், அங்கே நான் கர்த்தருக்காக வேலை செய்வேன், அங்கே நான் சாவேன்னு சொல்லி அப்படி போனவங்கெல்லாம் நிறைய இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கூட்டம் வந்து நமது நாட்டுக்குள்ளேயே நம்ம காசை வச்சே இந்த பக்கங்கள்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இவ்வளோ பேசிவிட்டேன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த இங்கேருந்து அனுப்பப்படுகிற ஆட்களுக்கு ஒரு மாதத்துக்கு 8000 ரூபா கொடுத்தா போதும், அந்த ஒரு ஆளை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறவேன்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால் நான் முதல்ல ஒரு ஆளுக்கு கொடுக்குறேயான்னு, அப்புறமே கொஞ்ச நாள் கழித்து சரி இன்னொரு ஆளுக்கு சேர்த்து கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்புறம் இன்னுமே கொஞ்ச நாளுக்கு இன்னொரு அதில் பாதி கொடுக்குறேன், அப்புறம் இன்னொரு ஆளுக்கு பாதி கொடுக்குறேன்னு. இப்போ 3 பேருக்கு 24,000 நம்ம சபையானது இந்த ஊழியத்துக்கு அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன். நம்ம ஏதோ மூலையில் உட்காந்துட்டு நம்ம மட்டும் நல்லா இருந்துக்கிட்டு இருக்கிறோமா? நல்லா இருக்கணும், ஆவிக்குரிய ரீதியில் வளரணும். எதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்கிறோன்னு சொன்னாலும் கர்த்தருக்காக வாழ்கிறேங்கிறது மட்டும்தான் அது நிற்கும். மற்ற எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும். மண்ணை வாங்குவோம், இத்தனை ஏக்கர் வாங்குவோம், மண்ணை விட்டுட்டு தான் போவோம். அப்புறம் எவ்வளவோ தங்கம் வாங்குவோம், கிலோ கணக்காக கூட வாங்கி வைக்கலாம், சாப்பிடவா முடியும்? இங்கே விட்டுட்டு தான் போகணும். ஆனால் அம்புட்டு இங்கே விட்டுட்டு போகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இதை விட அங்கே நிறையாதான் அங்கே தரையெல்லாம் தங்கமாக தான் இருக்குன்னு. அதனால் இதை பெருசாக நினச்சி இதை விட்டுட்டு போகிறதான்னு நினைக்காதீங்க. இதை சேர்த்து வைக்கலாம், வைங்க. அது ஒரு பெரிய சேஃப்டி, அது ஒரு பணம் முதலீடு மாதிரி. அவசரத்துக்கு கடையில் கொடுத்துவிட்டு காசை வாங்கி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. ஆனால் கர்த்தருக்காக வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கி தான் வாலிப பிள்ளைங்கெல்லாம் நிறுத்தி வச்சு யார் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங்கு 10 நிமிஷம் முன்னாடி, அதாவது ஆராதனை முடிஞ்ச ஒருபாடு ஒரு 1/4 மணி நேரம் இருந்துட்டு போங்க, உங்களை இதில் ட்ரெயின் பண்ணுறோம்னு சொல்கிற இந்த ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க பார்க்குறீங்க. ஒரு பெரிய நம்முடைய சபைக்கு இது ஒரு பெரிய அசட், பெரிய சொத்து. இங்கே இருக்கிறவங்களை கர்த்தருக்குள்ளே வளர்த்து விட, பாட வைக்க, வசனத்தை படிக்க வைக்க, அவங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குற இந்த மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ தான் நம்ம கேள்விப்பட்டோமே, என் பிள்ளைங்க எங்கேயோ போய் சூர் சுற்றி ஃப்ரெண்ட்ஸோட கத்திட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறத விட கர்த்தருடைய சமூகத்தில் வர்றது நல்லதுன்னு சொல்லி பெற்றோர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க தான் செய்கிறோம். நீங்கள் பெற்றோராகவும் இருக்கீங்க, பிள்ளைகளை கவனிங்க. நீங்கள் என்ன செய்யணுமோ கர்த்தர் கேட்டதில் வளர்க்க என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடியே யாரோ ஒரு ஆள் என்னை கூட்டி கொண்டு போய் இந்த மாதிரி மீட்டிங்கில் உட்கார வச்சு இந்த பாட்டெல்லாம் பாடி, பாட்டு தான் டியூன் தான் ஞாபகம் இருந்துச்சு. அப்புறமேல் மறுபடியும் பாடும்போது தான் பாட்டை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்மளை எந்தெந்த காலங்களிலே நடத்தி மெதுவாக கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ உங்கள் பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் கர்த்தருக்காக வாழும்படி இப்போ கர்த்தர் கொடுக்குற வாய்ப்புகளை பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ள நீங்கள் வாருங்கள். அது மாத்திரமல்ல, இப்போ அடுத்து ஏதோ ஒரு லீவு நாள் வருது, 27. என்ன அது அவங்கெல்லாம் கொண்டாடட்டும், நம்ம இங்கே கொண்டாடலாமா? உங்கள் வாலிபர்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுங்க, நீங்களும் வந்து இங்கே உட்காந்துருங்க. என்ன ஒரு நாள் கர்த்தருக்காக என்ன செய்யக்கூடுமோ அதை செய்யலாம், பார்க்கலாம். இப்பொழுதே தீர்மானித்து கொள்ளுங்கள். 27ஆம் தேதியா? ஓகே, 27ஆம் தேதி அந்த வாலிபர்கள் கூட்டம் விசேஷமாய் ஆயத்தப்படுகிறது. இப்போவே பிளான் பண்ணுங்க. நான் அந்த லீவு நாளுங்க நான் அந்த ஊருக்கு போகிறேன்னு திட்டமெல்லாம் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அந்த வேலை இந்த வேலை ஒன்றும் போகக்கூடாது. கர்த்தரை நேசிக்கிறீங்களா?
கர்த்தரை உண்மையாக நேசிக்கிறீங்களா? டெய்லி கர்த்தரை பாடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுறீங்களா? நேசிக்கிற இருதயம் இருந்துச்சுன்னா வாசிப்பீங்க, பாடுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. நேசிக்கிற இருதயம் இல்லைன்னா அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வரணும், இங்கே வந்து ஏதாவது சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே போயிடுறது. அது கர்த்தரை தேடுகிற இருதயம் அல்ல. தானாக பைபிள் வாசித்து தானாக பாடி ஜெபம் பண்ணுற ஆளுகளுக்கு வேற யாரும் சப்போர்ட்டும் இல்லை. அவங்க கட்டாயமாக வளர்ந்து கர்த்தருக்காக வாழ்வாங்க. ஆனால் நீங்கள் தானாக இங்கே நாங்கள் புஷ் பண்ணி வாசிச்சிங்களா இதெல்லாம் பிரயோஜனம் இல்லைங்க. கொஞ்ச நாளைக்கு தான் புஷ் பண்ணுவோம். அப்புறமா அவங்க தானாக பைபிள் வாசித்து தானாக ஜெபம் பண்ணி கர்த்தரை தூச்சி பாடி டெய்லி அவங்க யாரும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. வாழ்க்கையில் கர்த்தருக்காக பிரயோஜனமாக இருப்பாங்க. இதை யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை உங்களை அவர் உங்கள் பணம் வேண்டியதில்லை. அதான் சொல்கிறார், பணமே வேண்டாண்டா, நான் சொல்கிற இடத்துக்கு போ, அப்படியே ஊழியத்து போ. ஆனால் அங்கே சாப்பாடு கிடைக்குது, துணிமணி கிடைக்குது, தங்க இடம் கிடைக்குது. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டை விட இந்த ஊழியக்காரங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுற ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் விசேஷமாக சில தட்டுகள் வச்சுருந்தோம், பிளேட்ஸ். நாங்கள் அதை உட்காந்து எடுத்து போட்டு சாப்பிட மாட்டோம். யாரும் அப்படி கர்த்தரோட ஊழியக்காரங்க அவங்களுக்கு அந்த தட்டில் எடுத்து விசேஷமாக சமைச்சு என்னமோ செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்போம். நான் யோசிப்பேன், அம்மா காசு போட்டு வாங்கி நம்ம அதை சாதனத்தை பயன்படுத்தாமல் ஊழியக்காரங்க எஸ் வி ரெஸ்பெக்ட் காட், தேவனை கனம் பண்ணுகிறோம், அதனால் தேவனுடைய ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறோம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க உலகத்தில். கர்த்தர் அப்படியெல்லாம் நடத்த தான் செய்கிறாரு. அதனால் நம்முடைய வாழ்க்கையை வேறு எதுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறத காட்டிலும் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்கும். மற்ற எல்லாம் அழிஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும். அப்படியே இருந்தாலும் அக்கினிக்கு உட்படுத்தப்படும். பின்னாடி ஒரு நாள் இதே பூமி ஆதாம் செய்த பாவத்தினால அது சபிக்கப்பட்டு போச்சு. அதனால் பூமி தன் பலனை கொடுக்க மாட்டேங்குது. இந்த நெல், சோளம், இந்த மாதிரி பயிர்கள் கூட அது கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்க மாட்டேன்னு தான். 1000 நெல் இருக்க வேண்டிய ஒரு கதிரில் 115 தான் இருந்தால் அப்படி ஆயிடுச்சு. ஆதாம் செய்த பாவத்தினாலே பூமி சபிக்கப்பட்டாயிற்று. இது சபிக்கப்பட்டது. மறுபடியும் அக்கினியில தான் இது பரிசுத்தமாக்கப்படும். புதிய வானம் புதிய பூமி ஆகணுன்றார். மனுஷன் பாவமே செய்யாமல் இருந்திருந்தா, அந்த லூசிபர் பாவம் செஞ்சு பிசாசம் ஆகாமல் இருந்திருந்தா, ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா, தேவன் உண்டாக்கின மனுஷர் மனுக்குலம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளா பரிசுத்தமாக நீதியாக அது ஒரு கம்யூனிட்டி, அது ஒரு சமுதாயம், அது ஒரு கலாச்சாரம், கர்த்தருடைய கலாச்சாரம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கலாச்சாரம், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு இயங்கினது, இசைந்ததாய், அன்புள்ளதாய், நீதியுள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய், அப்படி ஒரு உலகத்தை அவர் நினச்சி பார்த்துக்கிட்டு செஞ்சார். ஆனால் எல்லாம் 2 பேர் கெடுத்துட்டாங்க. உலகமெல்லாம் கெட்டு போய் கிடக்கு. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், புதிய வானம் புதிய பூமி அது வருகிறது. யாரெல்லாம் அங்கே போக ரெடி? ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் கை தூக்க மனசில்லைன்னு இருதயத்தில் ரெடியாக இருக்கீங்களா? நான் ஒரு கைக்கு 2 கையும் தூக்கிடுவேன். நான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாருங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாவிகளை தான் ரட்சிக்க வந்தார், நீதிமானை ரட்சிக்க வரலன்னு. ஏன்னா அந்த இஸ்ரவேலர்லாம் நாங்கள் நீதிமான்னு சொன்னாங்க. நீதிமான்னு சொல்லிட்டு அவங்க பரலோகம் போகல, இயேசுவையும் சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க. அது எப்படி தங்களுடைய சுயநீதியை நிலைநாட்ட தேடி தேவ நீதியை விட்டுட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் சுயநீதியை விட்டுட்டு தேவனுடைய நீதியை நாடி கர்த்தருக்குள்ளாக நிலைநிற்கிறோம், கர்த்தருக்காக வாழ்வோம் என்று சொல்லுகிறோம். அப்படி கர்த்தருக்காக வாழலாம். நம்முடைய சுயநீதியை, சுயம், நமக்குள்ளே இருக்க சுயம் சாக கடவுது. நான் என்ற அகந்தை சாக கடவுது. நான் கர்த்தருக்கு சொந்தம், நான் கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் கர்த்தருக்காக வாழ்வேன் அப்படி சொல்லி அந்த தீர்மானம், அது ஒன்று மட்டுமே பிரயோஜனம் உள்ளது. மற்ற அவ்வளவு வேஸ்ட்டுங்க, அவ்வளவு வேஸ்ட் தான்.
என்ன இருந்தாலும் எவ்வளோ ஆஸ்திகள் அதாவது போனால் அமெரிக்காவில் போனீங்கன்னா 2000 ஏக்கர் வச்சுருக்கிறவன் தான் சின்ன விவசாயி. யார்? 2000 ஏக்கர் வச்சுருக்கிறவன் தான் இந்த குறு விவசாயி, சிறு விவசாயி சொல்லுவாங்கள்ல, அந்த கணக்கில் இருக்கிறான். அவனு கூட அவன் விதைக்கிறது மிஷினில் விதைச்சி விட்ருவான், மருந்தடிக்கிறது ஏர்கிராஃப்டில் போய் தான் மருந்தடிப்பான். அந்த விவசாய நிலத்துக்கு வேலைக்கு ஆள் போகிறவங்க எங்கேயோ இருந்து காரில் வந்து காரை அங்கே நிறுத்தி இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆட்கள் வந்து முன்னே நடந்து வந்தாங்க, இப்போ சைக்கிளில் வந்தாங்க, மோட்டர் சைக்கிளில் தான் இப்போ வர்றாங்க வீடு கட்டுறாங்க கொத்தனாரெல்லாம். அல்லேலூயா. இது நமக்கு ஒரு உயர்வு வந்துக்கிட்டு தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமுதாயத்தில் உயர்வு, அது நமக்கும் பிரயோஜனம். இயேசு நடந்தாருன்னு நானும் நடக்கலாமா? அப்போ இயேசு நடந்து தான் போனார், கழுத மேலே ஏறி தான் போனார், படகுல தான் போனார்னு அப்படியே நான் இருப்பேங்க அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் இப்போ இருக்கிற நன்மைகளெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். நன்மைகளை சம்பூர்ணமாக அனுபவிக்கிறது என்று கொடுக்குற கர்த்தர் அனுபவிக்கலாம். ஆனால் எனக்கு அதில் இருதயத்தை அங்கே கொண்டு போய் வைக்க மாட்டேன். உடைய ஆஸ்திகள் பெருகினால் உன் இருதயத்தை அதன் மேலே வைக்காதிருங்கள் அப்படின்றாரு. இருதயம் கர்த்தர் மேலே இருக்க கடவுது. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருக்காக வாழலாம். அங்கே ஒரு பலன் இருக்கிறது. அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தரை நோக்கி பார்த்து வாழ்க்கையை வாழணும். இங்கே யாரையோ பார்த்து அவங்கள பிடிச்சிச்சு, எவங்கள பிடிச்சிச்சு, அதெல்லாம் நரகம் கொண்டு போய் தள்ளிடும். இந்த சாலமோன் கெட்டு நாசமாக தெரிஞ்சான். கடைசி காலத்தில் அது சொல்கிறாங்க, அவன் கல்யாணம் பண்ண அந்த காலங்களில் அவன் உன்னத பாட்டை எழுதினானா. அப்புறம் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் ஆன ஒரு பாடு நீதிமொழிகள் எழுதினானா. கடைசி காலத்தில் எல்லாமே மாயைடா அப்படி சொல்லி பிரசங்கி புஸ்தகத்தை எழுதினானா. நல்ல வேலை அவனுக்கு கடைசியில் புத்தி வந்துச்சு. இல்லாட்டி அவன் போக்கு ஒரே போக்கு தான். இன்றைக்கு நமக்கு புத்தி இருக்க கடவுது. இந்த பூமியில சரியாக வாழலாம், கர்த்தருக்கேற்ற விதத்தில் வாழலாம், கர்த்தருடைய வேலையை பார்க்கலாம், போகிறப்ப பரலோகம் போகலாம், இன்னும் 4 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணலாம். வர்றவங்க வரட்டும், வராதவங்க போகட்டும். வரமாட்டேங்கிறவங்கள போட்டு வம்பு பண்ண வேண்டாம். ஒரு தடவை சொல்லுங்க, கேட்கலன்னா விட்டுட்டு அடுத்த ஆள்கிட்ட பேசுங்க. ஒரு ஆள் சொல்கிறான், ஏற்கனவே சுவிசேஷத்தை கேட்ட ஆளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சுவிசேஷம் கேள்விப்படாத ஆள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் சொல்லு. ஏற்கனவே கேட்ட ஆளுக்கு 2வது தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ஆள் சொல்கிறாங்க. அப்போ எப்படி உலகம் பாருங்க. நமக்கு எல்லாரும் ஒரே கர்த்தர். கர்த்தர் இல்லைன்னா நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் நீதிபரர், நல்லவர். அவர் ஒரு நாளில் நியாயத்திற்கவும் செய்வார். அப்போ நியாயத்திற்குள்ள மாட்டி நரகம் போகக்கூடாது. அது பயந்துக்கிட்டு இது மாதிரி ரட்சிக்கப்படுறதை விட கர்த்தரை நேசித்து நல்லவர், எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை ரட்சித்தவர் என்று சொல்லி அவருக்கு அன்பு கூர்ந்து அவருக்கு பிரியமாக வாழ்கிறது தான் உண்மையான நல்ல வாழ்க்கை. அல்லேலூயா. வாழலாமா? ஆராதனை முடிஞ்சு உங்கள் பிள்ளைகளை இங்கே நிறுத்துவீங்களா? கூட இருந்து கூட்டி போவீங்களா? என்ன மும்பிட்டு பேசி கடைசிக்கு அங்கே கொண்டு வந்து விட்டீங்க பாஸ்டர். ஓகே, எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, ஏனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா,
இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் ஒருவரோடு கூட இருப்பதாக. நீர் நடத்தும் உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. இப்போ அந்த குழந்தை பேர் வச்ச குடும்பம் ஜெயஸ்ராஜ் உங்களுக்காக கேக் அங்கே ஆயத்தமாக வச்சிருக்கிறாரு. கேக் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். காட் பிளஸ் யூ.